நல்ல விஷயங்களும். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 9:23. நம்முடைய சுயத்தில் தன்மானம், கௌரவம், சில நிலைப்பாடுகள், சில கொள்கைகள், சில நல்ல முடிவுகள், கருத்துகள் இருப்பது தவறல்ல. அவைகள் நல்லவைகளாகவே இருக்க முடியும். ஆயினும் தேவன் நம்மை மகிமைப்படுத்தவும் உயர்த்தவும் நமக்கு நல்ல அனுபவங்களை கொடுக்கவும் தேவனை சார்ந்து நிற்கும் பழக்கத்தில் உறுதிப்படுத்தவும் விரும்பும் பொழுது மேற்கண்டவைகளையும் நாம் சிலுவையில் அறைவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். அங்கே நம்முடைய நல்ல கருத்துக்கள் சிலுவையில் அறையப்பட்டு தேவனுடைய தெய்வீக கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வழி ஏற்படுகிறது. நம்முடைய தன்மானம் சிலுவையில் அறையப்பட்டு தேவனால் வரும் கனத்தினால் முடிசூட்டுவதற்கு வழி தோன்றுகிறது. நம்முடைய நல்ல கொள்கைகள் நொறுக்கப்பட்டு தேவனுடைய உயர்ந்த கொள்கைகள் ஏற்கும் அனுபவம் தரப்படுகிறது. நம்முடைய நல்ல முடிவுகள் சிலுவையில் அறையப்பட்டு தேவனுடைய மேன்மையான முடிவுகளை ஏற்கின்ற பக்குவம் ஏற்படுகின்றது. சில நேரங்களில் நம்மிடம் இருக்கும் நல்லவைகளை கூட தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு நாம் அதிகமாக பிரகாசிப்பதற்கு தடைகளாகி விடுகின்றன. ஏனென்றால் நம்மிடம் நல்ல நிலைப்பாடும் நல்ல வழிகளும் நல்ல கருத்துகளும் நல்ல செயல்களும் நல்ல குணங்களும் இருப்பதால் நாம் பிறருக்காக எதை விட்டும் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை என எண்ணி விடுகின்றோம். எனவேதான் இது போன்ற நல்ல குணங்கள் உடையவர்களையும் சில நேரங்களில் சிலுவை சுமக்க விடுகிறார். ஏனென்றால் சிறந்த சில காரியங்கள் கூட சிலருடைய சுயத்தை இறங்கி போக விடாமல் கடினமாக்கி பெருமையடைய செய்கிறது. எனவே சில பாடுகளும் துன்பங்களும் சுயத்தை தாழ்ந்து போக வைக்க தேவைப்படுகின்றன. அதனுடைய விளைவாக அங்கே தேவனால் உயர்த்தப்படும் அனுபவங்களும் தெய்வீக சந்தோஷ சமாதானங்கள் பெருகுகின்ற அனுபவங்களும் ஏற்படுகின்றன. சிலுவையில் அறையப்பட்ட அனுமதிக்கப்படாத நம்முடைய நல்ல நீதிகள் சுய நீதிகளாக மாறி நாம் பிறர் நடுவில் பிரகாசிக்க முடியாமல் செய்வதோடு தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் அடைய விடாமல் செய்துவிடுகிறது. சிந்தனைக்கு. நல்ல விஷயங்கள் உன்னை உயரங்களுக்கு கொண்டு செல்லும். அவற்றை குறித்த பெருமையோ உன்னை படுகுழியில் தள்ளிவிடும். ஆமென்.